ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் இனித்த வாழ்வு அருளல் எனல் என்ற தலைப்பில் 6வது பாடலில் தத்துவம் கடந்த தத்துவா ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்துவ நெறியில் நடத்தி எந்தனை மேல் தனிநிலை நிறுத்திய தலைவா சித்து வந்தாடும் சித்திமாபுரத்தில் திகழ்ந்தவா திகழ்ந்து என் உள்ளத்தே ஒத்து நின்றோங்கும் உடையவா கருணை உள்ளத்தவா வளர்த்த வாழ்வருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். உடையவா அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் எல்லாம் உடையவர், எல்லாம் ஆனவர், எல்லாம் வல்லவர், பரம ஆகாச சொற்பராகிய அநாதியர், சிகரம், பேரொளி, பெரும் ஜோதி, பேரறிவு அவரே. அவர் எல்லா ஆன்மா உள்ளும் அருள் விளக்கமாகவும், அதாவது ஒளி, விந்து, ஆற்றல் விளக்கமாகவும் ஒளி, நாதம் திகழ்கின்றார். இதனை அகவலில் உயிருள் யாம் எம்முள் உயிராக உள்ளார் என்கின்றார். ஆக அப்பேற்பட்ட இறைவன் நம் உள் 1000 கோடி சூரிய பிரகாசமாக உள் நின்று இயக்க இந்த ஜீவன் இயங்குகிறது. ஆனால் இவ்வளவு பிரகாசம் பொருந்திய ஒளி இருந்தும் நம்முடைய அறியாமையின் காரணமாக ஒளி கூடி இருள் கூடி இன்று அறிவு சிற்றறிவாக உள்ளது. இப்போ இந்த ஆன்மா மேலேறணும். தத்துவம் என்பது உரைநடை பகுதி தெய்வநிலைய பதிப்பில் 390வது பக்கம் 56வது தலைப்பில் தத்து பிளஸ் துவம், தத்துவம், தத்து அது, அதுவென்பது சிவம், துவம் என்பது அதன் தன்மை, அதனால் தத்துவம் என்பது சிவத்தின் தன்மை, சி என்பது ஒளி இயக்கம், அறிவு இயக்கம், விந்து வெளிச்சம், வா என்பது ஆற்றல் இயக்கம், மன இயக்கம், நாதம் காற்று. ஒளி இயக்கம், காற்றின் இயக்கம், உண்மை நிலைதான் தத்துவம். உதாரணம், கண் பார்வை உள்ளது, ஒளி இயக்கம். இந்த பார்வை தான் தயவால் செயல்படுவது, காற்றின் இயக்கம். இந்த இரண்டும் சேர்ந்து உண்மை நிலை, அது அதுவாய் அதன் உள் உள்ள உண்மை நிலை. உண்மையை அறிய உள்ளே போக தீமை விலகணும். அந்த தீமையை 6 என்று முன்னோர்கள் கூறினார்கள். ஆனால் நாம் ஐயா கொலை என்ற ஒன்றையும் சேர்த்து 7 என்கின்றார். காரணம், ஜீவகாருண்யம் பேசுவோர் அல்லவா நம் பெருமான். இதனை அகவல் வரியில் அவ்வியம் ஆதியும் ஓர் ஆறும் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி எனவும்
மேலும் தெய்வமணி மாலையில் 6ஆம் பாடலில் காம உட்பகைவன், அவன் நமக்கு எதிரி. ஒரு பொருளை பற்றுதலால் உள்ள அன்பு விருப்பமாகிறது. ஓவ வெங்கொடியன், மிகவும் மோசமான நிலையில் கொழுந்து விட்டு எரியும் தீ போன்று தன்னிலை மறந்து தானே அதில் அழிவது. கனலோப முழுமுடன், பொருள் நிலையில்லாது என உணராது பொருள் மீது கடும் பற்று கொண்ட முட்டாள். கடுமோக வீணனும், விருப்பம் அதிகமாகி கடும்பற்று வைத்து தன்னிலை மறப்பான். குடும் மதம் எனும் கண்கெட்ட ஆங்காரியும், எனது நான் எனும் எனது எனும் நான் அகங்காரச் செருக்கு, செல்வச் செருக்கு, கல்விச் செருக்கு, குலச்செருக்கு கொண்டு அலைவான். ஏமமரும் ஆச்சரிய விலனனும், தங்கமான குணத்தை தவறவிட்ட பொறாமையுடன் கூடிய மற்றவர்களும் புரோஜனமானவர்கள். 7வது கொலை என்று எம்பும் பாதகனும், தன்னை மறந்து ஆசை மீதியாலும் அனுபவித்தே தீர வேண்டும் என்ற பற்றாலும் தன் அறிவு செயலிழந்து அறிவு விலங்கிடப்பட்டு அடுத்த உயிரை கொன்று இவன் கையில் விலங்கிடப்பட்டு இவன் விலங்கை போன்று இறுதி வரை சிறையில் வாழ்வான். எனவேதான் வாழ்வியலில் இந்த ஏழையும் நீக்க வேண்டும். நல்ல குணங்கள் எப்படி நீக்குவது? நல்ல குணங்களால் தான் நீக்க வேண்டும். அப்படி நல்ல குணங்கள் எது எது என்றால், சத்துவ குணமாகிய நல்லறிவு, நற்செயல், நற்சங்கம், நற்பொழுது, உண்மை பற்றி பேசுவது, நற்தகுதி பெறுதல், நற்செய்கை, புண்ணிய காரியம் மட்டும் செய்து மேற்கூறிய 8ஐயும் நாம் கடைசி வரை கடைபிடிக்க சத்துவகுண இயல்பு தானே வரும். அதாவது சத்துவகுண இயல்பாவது கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரியங்களை தன்மைப்படுத்தி ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யத்தில் நின்று செயல்படுவது. ஆக மேற்கூறியபடி இடைவிடாது பயிற்சி செய்யும்போது மேலே கூறிய 8 நிலையும் கீழே கூறிய 4, 6 நிலையும் செய்து தானாக நிற்றல். இது மெய்நிலை. இதுதான் தத்துவம். தத்துவம் என்ன என்பது புரியும். தத்துவம் கடக்க நிற்குணமாக நின்று ஜீவநாயம் நாளும் நாம் கடைபிடித்து கடவுளுக்கு அடிமையாகி, மகனாகி, நண்பனாகி, தானாக அவர் தான் என நின்று உயிர்கள் துன்பம் நீக்க வேண்டும் என்ற பற்றுடன் உயிர் இரக்கமே வடிவாகி தன் இயல்பாக மாற மாற அந்த உயிர் உறக்கம் உடம்பிலே ஊறி, உயிரிலே ஊறி, ஆன்மாவிலே கலந்து உயிரிழக்கமே வழிபாடாக்கி தானாக நிற்றல் தத்துவர். இறைவன் நாமும் அந்த அடிவாக, இறைவனும் நாமும் அந்த வடிவாக மாறிய நிலை. ஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்துவ சத்திய நெறியில் நடத்தி 6 அந்தம் கடந்து நின்றால் சுத்த சன்மார்க்கம். அன்பு உருவம், அருள் உருவம் பெற்று இறை அனுபவம் பெற ஞான அறிவு சபையாகிய புரோமத்தியுள் சமரசம் எல்லாவற்றையும் ஆவி செய்து மருவி உயர்ந்து ஞான சபை நம் அறிவு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில், அதனுள் உள்ளார் என அவரிடத்த அன்பும் ஜீவநியாயம் நாளும் கடவுள் நியாயம் நாளும் கடைபிடித்து உயிர்கள்வால் தயவு கொண்டு உயிர் கருணையால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும் உயிர் கருணையால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும் இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு உயிர் கருணையால் அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களை ஜீவன் முக்தர்கள் கண்டும் கடவுளை அறிவால் அறிந்து அம்மயமாவார்கள் என
கூறுகிறார் நம் ஐயா. எந்தனை மேல்நிலை நிறுத்திய தலைவா. ஆக சத்துவ குணம் பெற்று குணமற்றவராய் தத்துவம் கடந்து ஆரந்த நிலையறிந்து சுத்த சன்மார்க்க நிலை பெற்று எல்லாவற்றையும் அறிவு உயர்ந்து சமரசம் கண்டு ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி அதனால் ஆற்றல் பெற்று பேரறிவாகி கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி உள்ளார். சித்து வந்தாடும் சித்திமாபுரத்தில் திகழ்ந்தவா. பரமாகாசுவராகிய இறைவன் அவரும் அவருடைய அருளும் அனாதி, அதுபோல் காற்றும் அனாதி. இது பேராற்றல். இந்த ஒளியும் கூடி அருட்சக்தியாக தயோ பேராற்றலாக திகழ்ந்தவா. அது நம்முள் மனதின் செயல்பாட்டால் உயிர்கருணை செய்து அவர் செய்தாதால் அவர் ஆற்றல் பெற்று அவருடைய ஆற்றல் ஆன்ம ஒளியுடன் கூட இறைவனின் அருட்சக்தி தானே கூட இவர் 648 கோடி ஆற்றல் பெற்றுள்ளார். திகழ்ந்து எனது உள்ளத்து ஒத்து நின்றோங்கும். ஒத்து என்பது கடவுள் நிலை, அருள், உயிர்கருணையால் பெற்றதால் சபை எனது உளமென தான் அமர்ந்தவுடன் அறிவு பேரறிவாகி சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க ஸ்தித்தியை நான் பெற்று கொண்டனன் என்கின்றார். கருணை உள்ளத்தவா. அருளே நம்மியல், அருளே நம்மூறு, அருளே நம் வடிவாம். அப்போ உயிர்கருணை நாமும் பலகாலு செய்து சத்துவத்தில் சத்துவம் நின்று அறிவாகிய அம்பலமாகிய நம் உள் இறைவனை காணலாம். அதனால்தான் உன்னை பார், உன்னுள்ளே என்னை பார் என தெளிவாக கூறுகிறார் நம் பெருமான். ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும். திருச்சிற்றம்பலம்.